ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பே ஸ்டோரி. நமது பே ஸ்டோரியில் இன்றைக்கி 14வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்காசி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் 2020 அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்மணி இறந்த பின்பு அந்த பெண்மணியின் உடலை எடுத்து சென்று தகனம் செய்ய போன இடத்துல 4 வாலிபர்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்றைக்கி 14வது எபிசோடாக நமது பே ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். மேலும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹாரர், அமானுஷம், த்ரில்லிங் இது போன்ற ஸ்டோரிலாம் விரும்பி கேட்பீங்க பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இது ஒரு ஹாரர் வீடியோஸ் தான் பதிவிட்டுக்கிட்டு வரோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த சம்பவம் தென்காசியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் 2020 அந்த காலகட்டத்தில் தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு. 2020 அந்த காலகட்டத்தில் கொரோனா நல்ல உச்சத்தில் இருந்த நேரம். இந்த கொரோனா காலகட்டங்களில் பெரும்பாலும் ஊருக்குள்ளே யாரும் இறந்த பின்பு அந்த உடலை எடுத்து சென்று எரிப்பதற்கோ தகனம் செய்வதற்கோ எந்த ஒரு நபர்களும் முன்வரவில்லை. காரணம் என்னென்னா, இந்த கொரோனா அச்சத்திலே பெரும்பாலும் நாடே முடங்கி கிடந்த நேரத்தில் இந்த தென்காசி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க. அந்த பெண்மணி இறப்பிற்கு பெரும்பாலும் இந்த ஊழியர்கள், இந்த எரியூட்டக்கூடிய ஊழியர்களோ தகனம் செய்யக்கூடிய ஊழியர்களை அழைச்சா அவங்க வரமாட்டோம்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கிராமத்தில் அதற்காக பிரேதத்தை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க உடல் உபாதைகளால், உடல் சரியில்லாமல் தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அந்த பெண்மணி. அப்படிங்கும்போது இது எந்த பிரச்சனையும் இல்லை, வாங்கன்னு சொல்லி எவ்வளவு கூப்பிட்டாலும் கூட அந்த எரியூட்டக்கூடிய அந்த ஊழியர்கள் வர முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால அந்த கிராமத்தில் உள்ள நண்பர்கள், அதாவது வாலிபர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த ஊர் பெரியவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, கண்டிப்பாக இதை ஏதாவது பண்ணி தான் ஆகணும், எரியூட்டி தான் ஆகணும். அப்படிங்கும்போது நம்மளே ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து முன் போய் இந்த மாதிரி எரியூட்டிடலாம். அப்படிங்கும்போது பெரும்பாலும் இந்த எரியூட்டுற வேலை நமக்கான வேலை கிடையாது, இது நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும்போது இளைஞர்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 5-6 இளைஞர்கள் என்ன பண்ணிடுறாங்க, சரி கட்டாயம் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, நாங்களே எரியூட்டிடுறோம்னு சொல்லும்போது முதல்ல அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் எதிர்த்தாலும் கூட அந்த வாலிபர்கள் விவரங்களை எடுத்து சொல்லி புரிய வச்சு அதற்கப்புறம் நாங்களே எரியூட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஒரு மனதாக ஊர் பெரியவர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் முடிவெடுத்து, சரி நீங்களே பார்த்துக்கோங்கப்பா, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கத்துக்கு அதிகமாகவே அந்த எரியூட்டக்கூடிய வேலைகளில் எல்லா பொருட்களுமே கொஞ்சம் அதிகமாக வாங்கியாச்சு. ஆனால் முதல்லங்கும்போது இவங்களுக்கு முதல்ல ஒரு அச்சம் இருந்தாலும் சரி, ஒரு நம்பிக்கை இருக்குது, சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் இந்த ஊரில் உள்ள ஒரு சில பெரியவர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, அந்த வாலிபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட்டாயம் விடிய விடிய நம்ம எரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், ஒரு சாமத்து வேலை வரைக்காவது எரிக்க வேண்டியது இருக்கும், அதனால் எங்களுக்கு தேவையான ஒரு சில சாதனங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாலை நேரத்தில் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் ஒரு 5:30-6 மணிக்கிட்ட நடக்குது. அதற்கப்புறம் தான் இவங்க கொண்டு போய் அந்த உடலை எடுத்துகிட்டு போய் தகனம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பெரியவங்க என்னப்பா செய்யணும் அப்படிங்கும்போது நைஸாக காதில் எங்களுக்கு கொஞ்சம் சரக்கு, மதுபானங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் எங்களால் அந்த வேலை பார்க்க முடியும், ஏன்னா எங்களுக்கும் இந்த வேலை பழக்கம் இல்லையா, ஏதோ ஒரு வேகத்தில் சரி அப்படின்னு சொல்லிட்டோம், எங்களுக்கு இது போன்ற எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது ஒரு கிராமம் தாங்க. அந்த ஒரு காரணத்தினால சரி பதநீர் கல் இறக்குமதி செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்றோம். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம வேறு ஒன்றுமே செய்ய முடியாது, மது கிடைக்காத ஒரு காரணத்தினால இது இந்த பதநீர் கல் உடம்புக்கு நல்லது தாங்க. அப்படி நல்லதாக இருந்தாலும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகும் போது அதுவும் ஒரு சின்ன ஒரு போதையை உண்டு பண்ணும். அப்படிங்கும்போது சரி அந்த ஒரு வேலை உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமையும் சரி, நம்ம எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் இந்த கல்லை குடிச்சிக்கிட்டு நம்ம இந்த வேலைகளை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதாக எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, கல்லும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அந்த ஊர் பெரியவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அதற்கப்புறம் இந்த வாலிபர்கள் கல்லையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அதற்கப்புறம் தாங்க எல்லா சடங்குகளும் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணிக்கு தாங்க எரியூட்டுவதற்கே செல்கிறாங்க. வழக்கத்துக்கு அதிகமாக எல்லாமே கட்டைகளாக இருக்கட்டும் மேற்கொண்டு எரியூட்டுவதற்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி அந்த வேலைகளில் ஈடுபடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 5 இளைஞர்கள் தாங்க இருக்கிறாங்க. 5 இளைஞர்கள் இருந்து எல்லாருமே மயானத்துக்கு வந்தவங்க எல்லாருமே திரும்பி சென்றுட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த கிராமத்திலிருந்து அந்த மயானத்திற்கு ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அவுட்ரு பகுதியில் இருக்குதாங்க. அப்போ அந்த 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கக்கூடிய பகுதிக்கு எல்லாருமே கிராமத்தை நோக்கி போயிட்டாங்க அந்த மயானத்திலிருந்து. இப்போ 5 இளைஞர்கள் மட்டும்தாங்க இருக்காங்க. அந்த 5 இளைஞர்களும் எரியூட்டக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா மும்மரமாக எரியூட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எரியூட்டிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 பைக்கில் இவங்க வந்திருக்காங்க. இந்த 5 இளைஞர்களுமே 2 பைக்கில் வந்திருக்காங்க. அப்போ 2 பைக்கில் வந்திருந்தப்போ அந்த குரூப்பில் 5ல் ஒரு நபர் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் கல்லெல்லாம் காலி ஆகி போச்சு, இதற்கு மேலே நம்ம இரவு நேரத்தில் போய் கல் கேட்க முடியாது, அவங்களால இறக்கி நமக்காக கொடுக்கவும் முடியாது, அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொஞ்சம் சிகரெட் வாங்கிட்டு கொஞ்சம் அடி பண்ணா கொஞ்சம் களைப்பு தெரியாமல் இருக்கட்டும், ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் காலையில் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி சொல்லி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு, ஏன்னா கடையும் சீக்கிரம் அடைச்சிடுவாங்க. மணியும் இப்போ 10-10:30 கிட்ட ஆகி போச்சுங்க. கிராம பகுதியாக இருந்தாலும்
ஊருக்குள்ளே உள்ள ஒரே ஒரு கடை மட்டும் 11 மணி வரைக்கும் இருக்கும். அதனால் சீக்கிரம் போயிட்டு வாங்கிட்டு வந்துடும், நமக்கு தேவையான சிகரெட்டாக இருக்கட்டும் மற்ற பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்துடணும்னு சொல்லி சொன்னதன் அடிப்படையில் வந்து அந்த முருகன் வந்து சொல்லி விடுறாரு. சொல்லி விடும்போது வந்து தினேஷ் மற்றும் ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வாலிபர்களை வந்து நீங்கள் போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காசை முருகன் தான் கொடுத்து விட்றாருங்க. கொடுத்து விடும்போது வந்து அந்த தினேஷும் சரி அந்த ரவியும் வந்து உடனடியாக வந்து வண்டி எடுத்துக்கிட்டு வந்து அந்த கடைக்கு போகலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ 3 நபர்கள் இருக்காங்க. 3 நபர்களில் வந்து முருகன் அப்புறம் வந்து இன்னொரு 2 பசங்க இருக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து முருகன் தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர். அதனால தான் அந்த பேரை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். எல்லா பேரையும் போட்டு நம்ம குழப்பிடக்கூடாது, அந்த ஒரு காரணத்தினால தாங்க. இப்போ வந்து இவர் வந்து 2 பேரும் போயிட்டாங்க. மற்ற 2 பேர்கள் வந்து அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்சம் கண்ணா சரலாம்ட்டு அசர்றாங்க. அப்போ முருகன் மட்டும்தான் சரி போனவங்க வருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க. போனவங்க வந்து 1/4 மணி நேரமாவது, அரை மணி நேரமாவது இன்னும் வரவே இல்லை. என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போனும் வந்து இங்கே வச்சுட்டு தான் போயிட்டாங்க. சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகன் வந்து அப்படியே காத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து அந்த மயானத்துக்குள்ளே வந்து அழுதுகிட்டு இருக்குது போல் வந்து சத்தம் கேட்டிருக்குதுங்க. யாருக்கு? முருகனுக்கு. ஏன்னா மற்ற 2 நபர்கள் வந்து லேசாக கண்ணை சிறந்துட்டாங்க. இன்னும் 2 நபர்கள் வந்து சிகரெட் வாங்குவதற்காக ஊருக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அந்த முருகன் மற்றும் அந்த மயானத்தில் வந்து ஒத்தைக்கு முழிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அவர் படுத்து தூங்கிட்டா கூட அவருக்கு தெரியாது. யாரோ ஒரு பெண்மணி வந்து அழுது கொண்டு இருப்பது போல் வந்து அந்த முருகனுக்கு வந்து சத்தம் கேட்குது. என்னடா இந்நேரத்துக்கு வந்து யாரும் இந்த பெண்மணி அழுதுகிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது வந்து திடுக்குன்னு பயந்துட்டார். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து பிரேதம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்ம இருக்கிறதோ சுடுகாடு, இவங்களோ படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குழம்பி போனாலுமே அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த பிரேதம் அது வாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வேறு எதுவும் இவர் கண்ணு காட்சி அளிக்கலையா? அப்போ அந்த அழுகை குரல் மட்டும் கேட்குது. இந்த அழுகை குரல் எங்கே கேட்குது அப்படின்னு சொன்னால், அதாவது இவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு எரியூட்டக்கூடிய இடத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த பிரேதத்தை கொண்டு வந்த நபர்கள்லாம் தங்கியிருப்பாங்கள்லாம், நின்றுக்கிட்டு இருப்பாங்களா, உட்காந்துருக்க மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துக்கிட்ட இருந்து கரெக்டாக வந்து மேற்கு பகுதியை நோக்கி, அதாவது பிரேதத்துக்கு ஆப்போசிட் பகுதியில் தான் சத்தம் கேட்குது. என்னடா இது அப்படின்னா, அது பெரிய ஒரு சுடுகாடும் கூடங்க. அங்கே வந்து சுடுகாடு இடுகாடு எல்லாமே அமைப்போடு இருந்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ இந்த சத்தத்தை கேட்கும்போது வந்து அப்படியே திரும்பி பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு எதுவும் இந்த பெண்மணி வந்து இறந்த பெண்மணியின் உறவுக்காரர்கள் யாராவது பார்ப்பதற்கு இந்நேரம் வந்திருப்பாங்களா? இந்நேரம் வரவும் வாய்ப்பு இல்லையே, மணி வந்து 10-10:30 கிட்ட ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு கையில் இருக்கக்கூடிய செல்லை எடுத்துக்கிட்டு அப்படியே டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே போகிறாரு. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எங்கே வர்றாரு, அந்த அலுவல் திசையை கேட்டு போகிறாருங்க. அவர் போகிற இடம் வந்து இந்த மாதிரி சுடுகாடு, அதாவது இடுகாடுங்கிறது எரிக்கிறது, சுடுகாடுங்கிறது பிதைக்கக்கூடிய இடம். அந்த சமாதிகளுக்கு கொஞ்சம் மத்தியில் கொஞ்சம் உள்ள தள்ளி கேட்குது. என்னடா இது வினோதமாக கேட்குது, இன்றைக்கி இது என்னன்னு பார்த்துருவோம்டான்னு சொல்லிட்டு இவங்களை எழுப்புனா எந்திரிக்க மாட்டேங்க. நல்ல கல் போதையில் வந்து 2 பசங்களும் குடிச்சிருக்காங்க. சரி எல்லாம் இங்கே தானே இருக்காங்க, நம்ம இங்கே கூடி பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு, டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே போகிறாங்க. போகும்போது வந்து ஒரு பெண்மணி நிற்பது போல் தெளிவாக தெரியுதுங்க. ஒரு 100 மீட்டர் தள்ளி போய் நின்று பார்க்கும்போது அப்படியே சுற்றி டார்ச் லைட் அப்படியே அடித்து பார்க்கும்போது ஒரு சமாதிக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு பெண்மணி நிற்பது போல் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த பெண்மணி நிற்பதற்கும் இவருக்கும் வந்து ஒரு 50 மீட்டர் தாங்க டிஸ்டன்ஸ் இருக்கும். இதை பார்க்கும்போது என்னடா இது வினோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தாங்க மறுபடியும் அந்த பெண்மணி வந்து அழுதுட்டு அப்படியே அழுகையை நுப்பாட்டிட்டு அப்படியே திரும்பி ஒரு திசையை நோக்கி நடந்து போது இவரை அறியாமையே அந்த பெண்மணியின் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு. யார் இதாக இருக்கும், என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாருங்க. இத்தனைக்கும் வந்து இந்த நபர்களும் வந்து வந்துட்டாங்க. இந்த நபர்கள் சிகரெட் வாங்க போன நபர்களும் வந்துட்டாங்க. ஒரு லைட் வெளிச்சத்தில் அப்படி அந்த டேர்னிங் கிட்ட, அதாவது ரோட்டில் இருந்து அந்த சுடுகாட்டுக்கு வந்து கொஞ்சம் இறக்கப்பத மாதிரி இருக்கும், டேர்னிங் மாதிரி இருக்கும். அந்த டேர்னிங் கிட்ட திரும்பும்போது ஒரு நபர் நடந்து போவது தெளிவாக தெரியுது. அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் வந்து தெளிவாக தெரியுதுங்க. யாருக்கு? தினேஷுக்கும் ரவிக்கும் நல்லா தெளிவாக தெரியுது. யாரா இது அப்படிங்கும்போது முருகன் மாதிரி இருக்குது, எங்கடா வரான், என்னவோ தெரியல, ஏதாவது அவுட் சைடு கண்டும் போவான். ஏன்னா பக்கத்தில் தானே ஒரு 100-150 மீட்டர் தான் நடந்து வராரு. அவுட் சைடு கண்டும் போவான்டா, வாடா நம்ம போவோம்டா, அதுக்கு தான் சீரட்டு கட்டிருப்பான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு வந்து பார்க் பண்ணும்போது இங்கே வர இவங்க 2 பேரும் எப்படி கிடக்காங்க வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து போனவர் தாங்க வரவே இல்லை. 1/4 மணி நேரம் அது, அரை மணி நேரம் அது, கிட்டத்தட்ட மணி ஒரு 11 கிட்ட ஆகி போச்சுங்க. என்னடா இது இவ்வளோ நேரம் வந்து அவுட் சைடு போவானா, இவன் வந்து போன இடமே இப்படி இருக்கு, நம்ம இப்போ கிளம்புற நேரமாச்சே, ஒரு ஆபத்தான இடத்துல போய்கிட்டு இப்படி போயிட்டு ஒத்தையில் போய் நின்றுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கானே, இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்களா, பக்கத்துலையாவது பாத்ரூம் போயிருக்கலாம்ல, என்னையும் எப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து படுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த 2 நபர்களையும் அடித்து எழுப்புனதுக்கப்புறம் ஒரு வழியாக எந்திரிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து சிகரெட்டை இருந்தால் அப்படி அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது என்னடா இன்னும் போனவன் ஆளை காணுங்கும்போது வந்து இந்த 2 நபர்கள் யார், ரவியும் தினேஷும் உடனடியாக வந்து அந்த 2 நண்பர்களையும் கூட்டிட்டு வாங்கடா செல்லடு அந்த அங்கே கூடி போனால் முருகன் தான் போனான், நான் நல்லா பார்த்தேன், எங்கே போயிருக்கான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே போகும்போது வந்து முருகனை வந்து ஆளவே காணும், சுற்றி முற்றி தேடுறாங்க. ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே முருகன் கூட்டுக்கிட்டு 4 நபர்களுமே கொஞ்சம் பிரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்கும்போது வந்து
அங்கே முருகன் வந்து ஒரு கடைகோடி சமாதிக்கு பக்கத்தில் வந்து அங்கே ஓரத்தில் வந்து 2 சமாதிக்கு இடையில வந்து படுத்து கிடக்கிறாரு. இதை படுத்து கிடக்கிறத பார்த்ததுமே இவங்களுக்கு பேரதிர்ச்சி, என்னடா இங்கே வந்து கிடக்கிறான்னு சொல்லி ஒரு வழியாக தட்டி எழுப்புனதுக்கப்புறம் முருகன் வந்து அப்படியே அலறி அடித்து எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க உணர்ச்சிக்கே வராரு. அதாவது சுய நினைவுக்க வராரு. ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா அப்படிங்கும்போது என்னை யாருங்க கூப்பிட்டு வந்துட்டாங்கடா, எனக்கு என்னன்னே தெரியலடா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்குத்தான் இந்த வேலை வேண்டான்னு சொன்னேன், நீ தான் ரொம்ப மும்முரமாக வந்துக்கிட்டு வெட்டி வீராப்பு பேசிக்கிட்டு இருந்த, இப்போ இதெல்லாம் தேவையாடா வாடா அப்படிங்கும்போது வந்து முருகன் பதறிக்கிட்டு சீக்கிரம் வாங்கடா அங்கேருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு முருகனை வந்த நேரத்துக்கு கூட அடித்து பிடிச்சி இழுத்து கொண்டு போயிட்டாங்க. இழுத்து கொண்டு போய் உடனடியாக வீட்டுக்கு வெளியில் வச்சு குளிச்சுட்டு அதற்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் விவரத்தை சொல்லி தான் விட்டுருக்காங்க. வீட்டிலையும் திட்டியிருக்காங்க. ஆனால் மறுநாள் காலையில் வந்து முருகனுக்கு காய்ச்சலுங்க. முருகனுக்கு காய்ச்சல் அடித்த உடனே வந்து சரி இதுக்கு மேலே இவனை வச்சுக்கிட்டு இருந்தால் கதைக்காகாது, இதை என்னங்கிறத வந்து கோயிலுக்கு கூட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர் எல்லைப்புறத்தில் உள்ள ஒரு ஐயனார் கோயிலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஐயனார் கோயிலுக்கு கூட்டு போனதுக்கப்புறம் தாங்க அந்த கோயில் பூசாரி சாமியெல்லாம் அடி திருநீரெல்லாம் போட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு. ஒரு இளைஞனாக இருந்துட்டு இப்படி நடு ராத்திரியில் வந்து இது போல் வேலைகள்லாம் பாதுகாப்பற்ற இந்த வேலைகளில் ஈடுபடும் போது வந்து நீ ஒரு பயமுறுந்து இருக்க போய் தான், அச்சமுட்டு இருக்க போய் தான் அந்த பெண்மணியின் ஆன்மா வந்து உன்னை வந்து ஆக்கிரம் பண்ணி இழுத்துட்டு போயிருக்கு. ஆனால் இது வேற ஒரு பெண்மணியின் ஆன்மா தாங்க, இறந்த அந்த பெண்மணியின் ஆன்மா இல்லை, அதை தெளிவாக சொல்லிடுச்சுங்க. அந்த வேற ஒரு பெண்மணியின் ஆன்மா தான் உன்னை வந்து ஆக்கிரம் பண்ணி இழுத்துட்டு போயிருக்கு. அன்றைக்கி உயிர் தப்பிச்சதே வந்து காரணம் என்ன அப்படின்னா இந்த சுடுகாட்டு காளியின் ஆசீர்வாதத்தாலும் மேற்கொண்டு வந்து உன் குலதெய்வமாகிய ஐயனாராகிய நான் உன்னை வந்து எப்போவுமே காத்து நிற்கும் போது தான் உனக்கு வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருந்திருக்கு. இனி வந்து நீ தைரியமாக இருக்கணும், ஆனால் மேற்கொண்டு இது போல் சம்பவங்களில் வந்து ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டால் பாதுகாப்பான சூழ்நிலையில் ஈடுபட்டிருக்கணும். நீ பாதுகாப்பற்ற வேலைகளில் போய் ஈடுபட போய் தான் உனக்கு இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. நீ தைரியமாக இருக்கும், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி வாக்குறுதியெல்லாம் கொடுத்து திருநீரெல்லாம் போட்டு அந்த ஐயனார் வந்து அதற்கப்புறம் தாங்க வந்து தைரியம் கொடுத்துருக்காரு. அதற்கப்புறம் வந்து முருகனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் முருகன் வந்து அதை நினைக்கும் போது இப்போ பயமாக இருக்குது, இனிமேலும் சுடுகாட்டுக்கிட்ட போனோம்னா கொஞ்சம் பார்த்து பதப்பறதான் பக்குவமாக தான் போய் வரணும்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருக்காருங்க. மேற்கொண்டு வந்து இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அந்த சுடுகாட்டில் பணி செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் வந்து உடனடியாக முருகனை வந்து பார்த்து தைரியமாக 2-3 வார்த்தையெல்லாம் பேசிட்டு அதற்கப்புறம் ஊர் பெரியவர்கிட்ட வந்து சரி நாங்கள் இனிமேல் வாரோங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வரும்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எதிர்பார்க்கல, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இனிமேல் தெளிவாக வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி அவங்களும் வாக்குறுதி கொடுத்ததுக்கப்புறம் வந்து எல்லோரும் மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. அதற்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க யாருக்கும். அந்த ஊழியர்கள் அவர்கள் வேலையை பார்க்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க பாதுகாப்பை அவங்க உறுதி செஞ்சுட்டு தாங்க இந்த தொழிலில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு புண்ணியமான ஒரு தொழில் தாங்க சொல்லணும். ஏன்னா எல்லாராலையும் இந்த தொழில் வந்து பார்க்க முடியாது. அவங்க வந்து இந்த தொழிலை வந்து பார்க்குறாங்கன்னா ஒரு மன தைரியத்தோடையும் தன் பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கிட்டு தாங்க குடும்பத்தை விட்டுட்டு தான் அந்த மாதிரி எல்லாம் தொழில் வந்து பார்க்குறாங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து அவங்களுக்கும் மிக்க நன்றின்னு இந்த வீடியோன் வாயிலாக நம்ம வந்து சொல்லிக்கூட நண்பர்களே. மேலும் நண்பர்களை நீங்கள் இது போன்ற ஹாரர், அமானுஷ்யம், த்ரில்லிங் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் பேராதரவை வழங்குங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிட்டால் தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு உதவியாக இருங்கள். நன்றி, வணக்கம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.